ரீசெண்டாக ஃபயர் போல்ட்லேருந்து நான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு மாடலில். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. 1300 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ரவுண்ட் டயல் ஃபயர் போல்ட் ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்குது. ஸோ அந்த ஃபயர் போல்ட் யார் அப்படின்னா, இந்தியாவில் இப்போதைக்கு ஸ்மார்ட் வாட்சில் இவங்க தான் நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஏன் இந்த பிராண்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறது இதே ஃபயர் போல்ட்டோட டொரண்டோ காலிங் அப்படிங்கிற இந்த வாட்ச் தான். இப்போ வரைக்குமே எனக்கு இதில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வரல, எந்த பிரச்சனையுமே வரல. டச்லேயும் சரி, அவங்களோட பேட்டரி லைஃப்லையும் சரி. 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டாண்ட் பையாக வச்சுருந்தேன், ரஃப் யூஸும் யூஸ் பண்ணேன். ஆனால் இதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. உங்களுக்கு ஹார்ட் பீட் சென்சார்லேருந்து SO2 மானிட்டர், அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க இதில். இந்த ஒரு விஷயம் இல்லாமல் இவங்களோட கஸ்டமர் கேர் சர்வீஸ் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இந்த வாட்சில் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை வச்சு அவங்களுக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா, ஃபோட்டோ அட்டாச்மெண்ட்டோட என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஸோ அவங்க அதை ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை அவங்க டேரெக்டாக உங்கள்கிட்டே வந்து வாங்கிக்கிட்டு அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி முடியல அப்படின்னா உங்களுக்கு புது ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிராண்ட் கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்டான பிராண்ட். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த பிராண்டில். ஸோ இப்போ இந்த வாட்சுக்கு வருவோம். 1300 ரூபாய்க்கு அதோட ரவுண்ட் டயல் ரொம்பவே பெருசு. கிட்டத்தட்ட 1.6 இன்ச்சு 40.6 mm இருக்கும் அதோட சைஸ். இதோட ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் காலிங் இருக்குது, ட்ராக் SPO2 இருக்குது, ஸ்லீப்பிங் மானிட்டர், மியூசிக் கண்ட்ரோல், அது இல்லாமல் வெதர் அப்டேட், ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன், கேமரா கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் மெயினான ஃபியூச்சராக அவங்க மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, உங்களால் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கால் பேச முடியும், கால் பண்ண முடியும், காலில் ரிசீவ் பண்ண முடியும். இது எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட அது கனெக்டில் இருக்கும்போது மட்டும். நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபோன் எடுத்து தான் கால் டயல் பண்ணணும்னு கிடையாது. இதுக்குன்னு செப்பரேட் டயல் பேட் இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் கால் பண்ணிக்கலாம் முடியும். அது இல்லாமல் ட்ரைனிங் மோட்ஸ் இருக்குது, மோஷன் கண்ட்ரோல்ஸ்னு எல்லா ஃபியூச்சர்ஸுமே அவங்க லோட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸில். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வாட்ச் தவிர்த்து நமக்கு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இந்த பாக்ஸில் நமக்கு. அது இல்லாமல் அவங்க வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து நம்ம ஃபயர் போல்ட்டில் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வாரண்டி கார்டு, அதாவது இந்த QR ஸ்கேன் பண்ணுங்க, அது வெப்சைட்டுக்கு போகும். உங்களோட மாடல் என்ன, எந்த பிளாட்ஃபார்மில் வாங்கினீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களோட வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். சப்போஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் ரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் கண்டிப்பாக அதை பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் அவங்களோட யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இது வாரண்டி கார்டு எதுக்குன்னா, ஃபாஸ்ட் சார்ஜரை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே 30 வாட்ஸுக்கு மேலே தான் இருக்குது. அந்த சார்ஜரை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அந்த சார்ஜர் 5 வோல்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜஸை யூஸ் பண்ணாதீங்க இந்த வாட்சை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. 1.6 இன்ச்சில் ஹியூஜ் டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது HD டிஸ்பிளே தான். ஸோ இதோட பாடி பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டலில் வந்துடும், ஸ்ட்ராப் சிலிக்கானில் வந்துடும். சார்ஜிங் போர்ட் நமக்கு பாட்டமில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் QWatch அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணணும். ஸோ பாக்ஸ்லேயே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு QWatch அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப் வந்துடும். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு பாட்டமில் நம்ம வாட்ச் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆட் கொடுத்தீங்கனாலே போதும். பக்கத்தில் எந்த ஃபயர் போல்ட் டிவைஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அதை காமிச்சிடும். ஸோ ஃபயர் போல்ட் 106 இந்த வாட்சோட மாடல் நம்பர் காட்டுது. ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு இது ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த ஆப்பை வச்சு நீங்கள் இந்த வாட்சை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹோமில் SO2 கண்ட்ரோல், ஹார்ட் பீட் சென்சார், ஆக்சிஜன், பிளட் மானிட்டர் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வாட்சோட செப்பரேட் செட்டிங்ஸு ப்ளஸ் அதில் ஏதாவது கால் அலர்ட், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன், ஸ்மார்ட் ரிமைண்டர் இது எல்லாமே நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 100+ வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ஃபேஸ் வேணால் இதுலேருந்து நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க இந்த வால் ஃபேஸஸ் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட வாட்சோட வால் பேப்பராக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இது ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்போட செப்பரேட் செட்டிங்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 இன்ச் HD டிஸ்பிளேவோட உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், ப்ளூடூத் காலிங், அது இல்லாமல் எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோட், ட்ரைனிங் மோட், மோஷன் கண்ட்ரோலர்ஸ்னு ஓவரான ஃபியூச்சர்ஸ் இதில் அன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பிராண்டில் ஏதோ ஒரு வாட்ச் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ட்ரஸ்டடான பிராண்டில் வாட்ச் வாங்கினீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபயர் போல்ட்டில் நீங்கள் ஒரு வாட்ச் வாங்குறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த வாட்ச் இல்லைனாலும் அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது ஸ்மார்ட் வாட்சில். ஸோ நீங்கள் தாராளமாக அவங்களோட ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசான் இல்லை அவங்களோட பிளாட்ஃபார்மே இருக்குது, அதை போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வாட்ச் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்து குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.